ஹலோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மதரா கேமிங். இன்றைக்கி நம்ம சர்வைவல் சீரீஸ் நான் பண்ணலான் இருக்கேன். சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1 இது. ஓகேவா? வாங்க திரும்ப எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டே நம்ம ஸ்பான் ஆனது ஒரு எனக்கு பிடிக்காத பயம்தான், ஜங்கிளு. சரி, அது ஒன்று பார்த்துக்கலாம். சீக்கிரம் வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனக்கு இந்த சர்வைவல் சீரீஸ் நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ கமெண்ட்டில் ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டே எப்பயும் பண்ணுறது தான் கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண முடியும். மெயின் கிராஃப்டிங் டேபிள். கொஞ்சம் ஸ்டிக்ஸு, ஒரு 8 ஸ்டிக்கு, ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸ் போதும். ஓகே, இப்போ அப்படியே கீழே நோண்டி போகலாம். அதாவது அப்படியே கீழே போயிட்டு இங்கே நோண்டி ஸ்டோன் அவ்வளோதான். ஸ்டோன் கிட்ட வந்தாச்சு. இதே கொஞ்சம் ஸ்டோன் கொஞ்சம் விளையாட்டு அப்படியே தேவையான பொருள்லாம் செஞ்சுட்டு வில்லேஜை தேடி பயணம் தொடங்க போகிறது. வர வழியில் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல வில்லேஜ் வேணும். அதாவது எப்படின்னா பிளாக் ஸ்மித்து இல்லைன்னா கூட பரவாயில்ல. பிளாக் ஸ்மித் இருந்தால் கொஞ்சம் டைமண்டு அதெல்லாம் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு வில்லேஜை கண்டுபிடிப்போம். வில்லேஜ் இல்லைன்னா மதரா இல்லை. அதாவது லீஃப் வில்லேஜை நான் கண்டுபிடிக்க போகிறேன். லீஃப் வில்லேஜ் நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லீஃப் வில்லேஜ்னா என்னென்னு. இப்போ மேலே போகலாமா இல்லை எப்படி போகலாமா? எப்படியும் நான் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு ஒன்று இது ஸ்டிக் இல்லையா? ஸ்டிக் ரெசிபி காணும். ஸ்டிக் ரெசிபி சரி விடுங்க. ஸ்டிக் ரெசிபி நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போது என்ன வேணும்? ஒரு பிக்காக்ஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் இன்வென்ட்ரி அரேஞ்ச் பண்ணலாம். இன்வென்ட்ரி முக்கியம். இன்வென்ட்ரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் தான் உயிர் வாழ முடியும். இல்லைனா இந்த சுட்டிங் போகணும். அட்டாக் பண்ணுற பொருளில் இங்கே இருக்கணும். ஸ்டிக்கு வந்து உள்ளே இருக்கட்டும். இங்கே கொஞ்சம் டெம்பரவரி பிளாக்ஸ். ஓகே ஓகே, வில்லேஜை தாண்டி கிளம்பணும்னு நினைக்கிறேன். வாட்டர் ஸ்ட்ரக்சர் இதுன்னு ஸ்ட்ரைட்டாக கோல் இருக்கு. கோல் எடுக்காம அப்புறமேல் பார்த்து போகலாம். இப்போ எனக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு வில்லேஜை கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படியே மைண்ட் கிராஃப்ட் என்றா டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சுருக்கீங்க. அங்கே பாருங்கள், எல் ஷேப்பில் ஒரே தண்ணியாக அந்த இடத்துல பிளாக் பறக்குது. இதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட்காரனால் மட்டும்தான் பண்ண முடியும். என்ன தானோ ஷீப்பு. அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச பயமும் வந்துருச்சு. நிம்மதி எனக்கு பிளைன்ஸில் தான் வில்லேஜ். இந்த ஜங்கிளு, ஸ்ப்ரூஸு, அந்த அது என்னமோ ஒரு ஜீவன் ஆர்மல் அது இருக்கிற பைக்குகள், பிளைன்ஸ் தான் நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே சமனா பயமா. இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். அப்பாவி ஜீவன். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு இதை பார்த்தீங்க, ஏதோ ஒரு படுபாவி பையன் இதை அடிச்சு போட்டான். பாவம் அந்த மட்டன். ஐயோ, இதுன்னு இப்படி இருக்குது. எப்படி போகிறதுண்ணா? அந்த வழியாக போயிடணும். போக முடியுமா? போக முடியும். கேவா? ஐயோ கேவ். ஓடுறா கைப்புள்ள எவனாச்சும் வந்துடுவான். கேவா பார்த்தாலும் மெமரி. பெட்டு செய்யாச்சு. பெட்டு செஞ்சு வரலாம்.
அதான் இருக்கு போடுற கிராஃப்டிங் டேபிள் சைடா பெட்டு ஒயிட் பெட்டு மங்களகரமாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கலெக்ட் பண்ணலாம். ஃபுட்டு தான் மெயின் சர்வைவலில். செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு வரும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்து ஒரு 12 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போயிடக்கூடாது, அப்புறம் டல் அடிக்கும். அப்படியே நான் இது ஃபுட்டை கலெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு நோட்டீஸ் பண்ணீங்களா, குதிச்சடிச்சா ஒரு அடியில் சாப்பிட்றானுங்க. குதிச்சடிக்கிறேன் ஒரு அடி சாப்பிட. சரி இது மிச்சம் நினைக்கிறேன். என்னடா இது மலையாக இருக்கு, எப்படா போகிறது? நான் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? இந்த மலையை ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கிறேன், இல்லைன்னா வீடியோ அங்கே போயிடும். இதனால தான் பாடா ஒரு வழியாக அந்த மலையில் ஏறி வந்துட்டேன். இதானே ஆரம்பிலிடோ பாவம் ஆரம்பிலிடோ யாரோ கொண்டுட்டாங்க. சரி வில்லேஜ் கிடச்சா நல்லா இருக்கும். இப்போ டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நான் திரும்ப இறங்குறதா? சரி இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் என்ன அத்தா பெரிய குழி. அப்பாடா இறங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு மலை ஏறணும். வேணால் நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த மைன்கிராஃப்ட்டுக்காரன் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னு வச்சுக்கோவே விழுந்துருவேன். நான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன். அங்கே லாவா இருக்குது. ஓகே நோட் பண்ணி வச்சுப்போம், தேவைப்படும். இங்கே ஏதாச்சும் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். டே 1 வேறு முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அது இல்லாமல் எனக்கு ஃபுட்டு முடிய போகுது. ஆனால் இன்னும் வில்லேஜ் கிடைக்கல. இவனுங்க என்ன வில்லேஜ் தருவானுங்களா தரமாட்டானுங்களா? மைன்கிராஃப்டே ஸ்டீவ் இல்லை மோஜன் வில்லேஜை கூடு. இது பேர் வந்து இலாமா. நான் வச்ச பேர் இலாமா. இலாமா நல்லா இருக்குல்ல? இலாமாவின் பயணங்கள் வில்லேஜை தேடி பயணம் போகின்றன. அதில் டே 1 முடிவுக்கு வந்தது. ஆனால் மதரா கேமிங் இன்னும் கூட ஒரு வில்லேஜை கூட கண்டுபிடிக்க துப்பில்லை. டே 1 முடிச்சாச்சு. ஸோ ஆனால் இன்னும் கூட வில்லேஜ் கிடைக்கல. எனக்கு அதுதான் காண்டாகுது. பண்ணி உன்னை வைக்க போனேன். வேண்டாடி தான் நான் 3 தந்துருக்கு. இதுக்கும் என் சுவாலில் ஊட்டிங்கே இல்லை. இது 2 தந்துருக்கு. சுகர் கேன் சீக்கிரம் அந்த பயத்தை விட்டு வேறு போகணும். வில்லேஜ் அப்போ கிடைக்கும் தான் எனக்கு ஒன்றும் தெரியல. பேசாமல் நான் வில்லேஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டா. ஏன்னா வீடியோ இப்போயே 8 நிமிஷம் 9 நிமிஷம் வந்துருச்சு. சரி நான் வில்லேஜை கிடைச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நான் இது வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே என்னோடய டே 2 முடிஞ்சு போச்சு. நான் டே 5க்குள்ளேயாச்சும் கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எப்போதான் இந்த வில்லேஜை கிடைக்கும்னு இருக்கு காய்ஸ். வில்லேஜே கிடைக்க மாட்டேன்து. இல்லைங்க இந்த குதிரை கிட்ட கேட்டு பார்க்கலாம். குதிரை வில்லேஜ் அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? என்னது காய்ஸ் வில்லேஜ் நமக்கு பின்னாடி இருக்காம்மா. இருங்க பார்க்கலாம். 3 2 1 காய்ஸ் குதிரை கரெக்டாக சொல்லிடுச்சு. பின்னாடி தான் வில்லேஜ். அங்கே போய் வில்லேஜை போய் லூட் அடிக்கலாம். அப்பா சாமி
ஐயோ இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. பாடா எப்படியோ வில்லேஜுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போ தான் நல்லா நிம்மதியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம கிளறிக்கிறோமே, இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது செஸ்ட் ரூமு. பேரல் இருக்குது, ஏதாச்சும் இருக்குமோ? பேரலுக்குள்ளே எதுவும் இல்லை. அப்போ எதுக்கடா வீடு வச்சிருக்கிறீங்களோ? இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமோ? என்னடா இது நம்ம புதுசாக போட்டு வச்சுக்கிறாங்க. மேலே வந்தால் ஸ்மோக்கர் இருக்கு. ஸ்மோக்கர் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்மோக்கர் தேவைப்படும். ஸோ நம்ம தூக்க வேண்டியதான். இங்கே வந்தோம்னா புல்லுக்கட்டு இதான் அப்போவே கண்டிப்போம். இப்போ நம்ம வில்லேஜை போய் விட்டுட்டோம். இதுதான் நம்ம வில்லேஜோட காவலர், அயன் கோலம். வில்லேஜரின் காவலன் அயன் கோலம். ஆனால் பிளாக் ஸ்மித்தா? நான் பிளாக் ஸ்மித் இருக்கும்னு நினச்ச பார்க்கல. நான் வச்சிருக்கிற பூட்டு வச்சிருக்கேன் நானே. என் பூட்டு எப்பா அயன் பிக்காக்ஸ் சூப்பர். எல்லாமே கிடச்சிச்சு. நான் அப்பயே சொன்னேன் அவர் பிளாக் ஸ்மித் கிடச்சிட்டு, அது கரெக்டாக இருக்குது. ஓகே அப்படியே தூக்கி போட்டுப்போம். ஸ்வாடை அப்படியே மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தான் தடவில் போக முடியாதா? போக முடியாதா? அப்படியே ஓகே. இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்குமா? ஆனால் பேராசை பேர் நஷ்டமாக இருப்போது. நான் இன்னும் ரீஸ்பானே செட் பண்ணல. ஓகே ரீஸ்பான் செட் பண்ணியாச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரே பிளாக் ஸ்மித்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் வில்லேஜை ஃபுல்லு கிடைப்போம். லைப்ரரி வீடு உள்ள மேலே ஜஸ்ட் வச்சுருப்பான். அப்புறம் இருந்தாலும் ஜஸ்ட் இல்லையா? பிச்சைக்கார வில்லேஜ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிச்சைக்கார வில்லேஜ்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டோருக்கு பஞ்சம் இல்லை. ஏகப்பட்டன்னு வச்சுருக்காங்க. சுகர் நல்லா வளர்த்துறீங்களா? நீங்கள் பண்ண 2 பேரும் லவ்ஸ் பண்ணுறாங்க போல். நம்ம பண்ணுங்க. எனக்கு தேவையானது லூட்டு 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 கொடுங்கடா. லூட்டு உள்ள செஸ்ட் இருக்குது, இருக்குது பொட்டேட்டோ இருக்குது, இதுக்குள்ளே இருந்து கோல் இருக்குது, இதுக்குள்ள கோடு 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 கோடு. ஓகே அவ்வளோதானே? வில்லேஜை ஃபுல் லூட் அடித்தாச்சா? இல்லை இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்கணுமே, இவ்வளோ கம்மியாக இருக்காதே. அவ்வளோதானா? அப்போ நம்ம காவலனை அடிச்சு போட்டுடலாமா? இல்லை வேணாம், ஆமாம் இருக்கட்டும். இல்லைனா வில்லேஜ் தம்சமாயிடும். ஓகே இப்போ நமக்குன்னு ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறோம். அதோடு நம்ம எபிசோடையும் முடிச்சுக்கலான் இருக்கேன். ஒரு நாள் இருங்க, நம்ம வில்லேஜர்கிட்டே போய் கேட்போம். டே வில்லேஜர், நான் வீடு கட்டணும், எங்கே பெஸ்ட்டு இடம்னு சொல்கிறியா? அவன் வந்து நான் ரைட் சைடில் போக சொல்கிறான். ரைட் சைடில் என்ன இருக்குது? ஓ ரைட் சைடில் போய் எனக்கு வில்லேஜர். நன்றிடா, நீ நல்லா இருப்ப. நல்லா இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அயன்ஃபார்முக்கு வேணும் கூப்பிட்டு கலக்கலாம். நம்ம இங்கே செட் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த இறக்கத்தில் ஓகேவா? இங்கே போடலாம். ஓகே போட கிராஃப்டிங் டேபிள் போட அப்புறம் என்னத்தை போடுறது? வேறு என்ன இருக்குது? ஸ்மோக்கர் இருக்குது, ஸ்மோக்கர் போட்டணும். அப்புறம் ரீஸ்பான் செட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஹோம். எப்படி? இதுதான் என்னோடய ஹோம். சூப்பராக இருக்குல்ல? என்னோடய ஹோம் நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே குக் பண்ணுறதுக்கு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நான் குக் பண்ணுறதுக்கு இதாக போட்டுவிட்டோம். ஓகே ஒரு கோல். ஓகே அப்படியே வில்லேஜை கண்டுபிடிச்சதோட
டே 3ல் தான் வில்லேஜை கண்டுபிடிச்சி என்னோடய ஹோமில் நான் தூங்குறேன். இல்லை தூங்கிட்டேன். ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். பாய் பாய் கேமர்ஸ்.